நதியை பார்த்துருக்கிறீர்களா? அது மிகவும் தெளிவாக அமைதலாக அந்த நதி பாயும். அதை பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அது போல தான், அந்த நதியைப் போல தான் நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். உன் சமாதானம் நதியைப் போல இருக்கும் என்று சொல்லி. ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? சமாதான கேடுகள் அடிக்கடியாக உங்கள் வாழ்க்கையை தொல்லை கொடுக்குதா? இன்றைக்கி ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் சமாதானத்தை நதியைப் போல இருக்கும்படியாக செய்வேன். விசுவாசிங்க. உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் தேடுங்க. உங்களை செப்பரேட் பண்ணிக்கொள்ளுங்கள், சரிப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் சமாதான காரணராக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு நதியை போன்ற சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போல் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் நீதி செய்தும் மறக்கப்பட்டிருக்கீங்களா? ஆண்டு அதை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். உங்கள் நீதிக்கு தகுந்த பிரதிபலனை கொடுப்பார். நீதி செய்து கொண்டே இருங்கள். சமுத்திரத்தின் அலைகளை